ஃபேஸ் டயகிராமில் டூ காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த NaCl வாட்டர் சிஸ்டத்தை வச்சு ஒரு டெமோவே நம்ம பண்ணிடலாம். இப்போ நாம் ஒரு பிளேட்டில் NaCl எடுத்துக்கிறோம். அது கூட இப்போ நாம் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ் க்யூப்ஸை அந்த பிளேட்டில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஒரு 5 நம்ம பிரிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 ஐஸ் க்யூப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த NaCl நம்ம அப்படியே மேலே தூவி விட போகிறோம். கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ அதில் உள்ள அந்த NaCl எடுத்துகிட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸில் நம்ம அப்படி மேலே அப்படி மெதுவாக அப்படி தூவி விடுறோம். NaCl ஒன்று அதில் டிப் பண்ணிவிட்டு வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி அதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இதில் போட்டாலே போதும். அங்கே வந்துட்டு அந்த NaCl இருக்குது பாருங்கள். இந்த NaCl அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை பிரேக் பண்ணி இந்த NaCl போய் உட்காந்துரும். அதாவது அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை பிரேக் பண்ணுது இந்த NaCl. அப்படி பிரேக் பண்ணுறதுனால அந்த ஐஸ் க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம இந்த NaCl ஆட் பண்ணாத ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு மெல்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் இந்த NaCl ஆட் பண்ண உடனே இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அதில் மெல்ட் ஆகி நமக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும் பாருங்கள். அந்த டெம்பரேச்சரை நாம் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா, அதாவது -10 to 20 டிகிரி வரைக்கும் போயிடும். நமக்கு நார்மலாக இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா 0 டிகிரியில் மெல்ட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த NaCl ஆட் பண்ண உடனே அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -10க்கு மேலே போயிடும். -10 இல்லை -12 இல்லை -15 நம்ம எவ்வளோக்குள்ளே NaCl ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போகும். மேக்ஸிமம் இந்த -21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். முக்கியமாக இந்த பனி பிரதேசங்களில் இந்த ரோடை பிளாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பனியை அகற்றுவதற்காக இந்த NaCl மேலே தூவி விடுவாங்க. அப்போ அந்த ரோடு வந்து சரியாயிரும்.